தந்தி மகனை குருவை தம்பிரானை தொழுதே எனும் சிந்தை தனில் வட இந்தெழுத்து மந்திரத்தை சீருடன் செப்புவே. கந்தனுட பெயரை கொண்டாடி மகிழ்வோருக்கு கந்தனுட பெயரை கொண்டாடி மகிழ்வோருக்கு ஒரு நாளும் திங்கிலையே ஒரு நாளும் திங்கிலையே முருகா ஆறுபடை வீடு கொண்டரசே மருதமலை மாமணியே முருகா இது வேளை இது தருணம் அருள்வாய். ஒரு குறைவென்பதில்லையே முருகா. கந்தனுடைய பெயர் நாமத்தை கொண்டாடி மகிழ்வோருக்கு ஒரு நாளும் குறைவென்பதில்லை. முதல்வனே ஆளிமாயனை திருமகள் தலைவன் தேவதேவனை கார்முகில் வல்லல் கமல கண்ணனை இருபதமுளறி வாழ்த்தி வணங்குவோமே. ஆலலலா ஆ ததனா நா
துளம்பு நிறத்தாளே புவியடங்க காத்தாளே அங்குஷ பாசாங்குஷமும் கரும்பும் வில்லும் கை சேர்த்தா முக்கண்ணியை தொழுவோருக்கு திங்கில்லையே குலசையில் குடியிருக்குமாக ஞானமூர்த்தி ஈஸ்வரோட அமர்ந்தருள் பாலிக்கும் தெய்வமே என் தாயே முத்தாரம்மா ஈசன் உச்சி கண்ணில் உதித்த உச்சி நீ மகாளி மணிவிளக்கில் பிறந்த மாயாண்டி சுடர் ஒளிவில் பிறந்த சுடலை மாடல் குளங்காக்க வந்த குண்டாங்கரை சுடலை ஐயா எனப்பனே குல தெய்வமாய் விளங்கும் குண்டாங்கரை சுடலை ஐயன் ஊரவர்க்கும் வருவார் ஊரவர்க்கும் வருவார் நம்மளுக்கும் வருவார் ஒரு தீங்கில்லையே ஆ ஆ ஆ குமர குருபரனே வெற்றி வேளா கொண்டல் வந்தா மால்மரு அமர சிறையல அறுதோனே ஆறு படையல் வேல் முருக அறுதோனே கிளையோனே அரக்கர் குளங்கல கானகுரவள்ளி மனவாள தங்கனை செந்தூர் நகர் வேல் முருகா பாடுகிறேன் நானும் உன்னை பலகாலம் உனை தோழுவேன் தேடுகிறேன் நானும் உன்னை தெச்சன புவனமெல்லாம் பாடறியா நாளையில படிக்க வைத்தார் தாயிரகப்பல் நான் ஏடறிய நாளையில எழுத வைத்தார் என் குருவா என் குருவ ஹரிராம வரம் தருவான் இந்த கண் கொடுத்த காளியம்மா கதைக்கு வந்து அருள் புரிவான் ஏதாயம்மா துர்கையம்மா
தற்காக்க வேணுண்டாயே என் குடசை நாயகி முத்தாரம்மா என் குடும்பினரை ஆதரிப்பா இருக்கமுடி மாரியம்மா ஏழை குடி காத்தருள்வா தங்க நிறமாக பிறந்த வேளை தங்க முத்தல் அருள் புரிவா ஈசன் உச்சி கண்ணில் உதித்த வேளை வார்த்தாலி வரம் மக பிரித்தியகரா தேவி அம்மா எம்பினியரை தானே கீடுவா கணக்கம்பட்டி சத்குருவே காத்தருளே வேணுமையா முன்னை வந்து காத்தருள்வா சீனியாபுரம் சுடலை தெய்வம் எங்களை காத்தருள வேணுமையா என் தற்கண்டலவா மாட சுவாமி தற்காக வேணுமையா பாடாலிங்க சுவாமி தெய்வம் பாடும் கதை காட்டருள்வா 21 வந்தி தேவதைகள் எங்களுக்கு அருள் புரிவா சபரி வாசல் சங்கடங்கள் திருப்பதி ஏழுமலை வெங்கடேஷா ஏழை முடி காத்தருள்வா அண்ணாமலை உண்ணாமுலை அம்மா அருணாச்சலேஸ்வரன் காத்தருள்வா அண்ணாமலை உண்ணாமுலை தாயாரோ அருணாச்சலம் காத்தருள்வாய் ஒருவரை குருவை என்பார் இந்த உலகத்தில் அனைவேரும் என் குருநாதன் ஒருவருக்கொருவர் குருவை உலகத்தில் அனைவரும் என் குருவே கரு
கருவாய் சனித்து கருங்குழியில் தையலை 10 மாதம் தான் சுமந்து உருவாக மண்ணில் பிறவி செய்த நம்மளுடன் மாத பிதா குரு நமக்கு உருவாக பிறவி செய்த மாத பிதா குரு நமக்கு உருவாய் பிறவி செய்த மாதா மாதா பிதா சீர்பாதம் குருதெய்வம் நமக்கு கதை பாட முக்கலனை வரந்த அருள்வா உச்சினி மகாளி பிறவி பாட ஆதிசங்கரனார் அருள் புரிவா நட்டிலையோ நல்ல நாடு நாவலர்கள் புகழும் நாடு கோடமலை பொழியும் நாடு இஞ்சி மஞ்சள் பூக்கு நாடு இருவாச்சி மலரு நாடு கண்ணல் சொல்லல் விடையும் நாடு கசலி குளை பழுக்கு நாடு வருக பிளாமரமா பலண்டோங்கி செலிக்கும் நாடு மானிரண்டு விளையாடும் மயிலிரண்டு சிறகுணர்த்தும் குயிலிரண்டு கீதம் பாடும் மாடு கட்டி போரடித்த மாலாது செல்லல் என்று ஆனை கட்டி போரடிக்கும் ஆனை கட்டி போரடிக்கும் ஆதிநாகலோகப்பட்டேனம்மா பட்டணமா ஆனை கட்டி போரடிக்கும் பட்டணமா ஆனை கட்டி போரடிக்கும் அழகு திருப்பட்டணம் நாகலோக பட்டணம் பட்டணத்தில்
அந்த நாகங்கள் குடியிருக்கும் நாகலோக பட்டணத்திலே ஆமா நாகத்துக்கெல்லாம் தலைவனாக இருக்கிறான் நாகமுடி அரச மன்னன். அரச மன்னன் நாகக்கண்ணி பெண்ணாலை மாலையிட்டு கணவனும் மனைவியுமாய் சீருடனே வாழ்ந்து வருகிறான். வாழ்ந்து வருகிறார்கள். அந்த நாகமுடி அரச மன்னனாய் பட்டவன் நாகலோக பட்டணத்தை அரசாட்சி புரிந்து வருகிறான். வருகின்றான். எப்படி அரசாட்சி புரிந்து வருகிறான்? எப்படி விரைந்து வருகிறான்? தங்க நல்ல முடியெடுத்து தரணியை ஆண்டு வருகிறான். தங்க நல்ல முடியெடுத்து தரணியை ஆண்டு வாரான். பொண்ணு நல்ல முடியெடுத்து பூவுலகை ஆண்டு வாரான். ஆறில் ஒன்று கடமை வாங்கி ஆராய்ச்சி மணியும் கட்டி அவன் ஆராய்ச்சி மணியும் கட்டி ஒன்று கடமை வாங்கி ஆராய்ச்சி மணியும் கட்டி ஆராய்ச்சி மணியும் கட்டி அவன் நீதிமொழி தவறாமல் ஏர்வை அது விலகாமல் நீதியோடு நேர்வையோடு சத்தியம் தவறிடாமல் ஆண்டு வாரா நாகராஜன் சத்தியங்கள் தவறிடாமல் ஆண்டு வாரா நாகராஜன். ஆதி நாகலோக பட்டணத்தை ஆண்டு வருகிறார். சத்தியம் தவறாமல் ராஜ்ய பரிபாலம் செய்து வருகிறான். நீதி வலுவாமல் நேர்மைதான் விலகிடாமல் மணிமுடிதான் தெரிந்து மாநிலத்தை ஆண்டு வருகிறான். நாகமுடி அரச மன்னன் ஆண்டு வருகிறான். ஆதி நாகலோக பட்டணத்தை அரசாட்சி புரிந்து கொண்டு வரும் தருணத்திலே நாகராஜனுக்கு இறைவனுடைய அருளாலே கிருபையினாலே எல்லா வளமும் ஏகமாய் இருந்து வருகிறது. எப்படிப்பட்ட வளங்கள் எல்லாம் ஈசன் இறைவன் பகவானுடைய அருளால் பகவானுடைய அருளால் எப்படி வாழ்ந்து வருகிறான்? எப்படி கோபுரமும் பொன்னாடு கொடிமரமும் தங்கத்தாளே வசூல அரமனையா சுத்துகட்டு மாளிகை பொன்னாளே மடப்பள்ளியோ தங்கத்தாயும் பொன்னாளே மாளிகையும் பொன்னாளே மடப்பள்ளியும் தங்கத்தாளே உப்பரிக்க மேடைகளா ஈரநல்ல படித்தளமா ரத்ன சிம்மம் மேடைகளா முன்பாம் படித்தளமா முத்துவர்ண சாவடி
தளமா நாகரத்தின மேடைகளா ஐந்தா நல்ல படித்தளமா அலங்கார மேடைகளா ஆறாம் படித்தளமா அடுகடுக சாவடிகள் அவையல்ல படித்தளமா எழுந்தேரும் மண்டபமா படித்தளமா படித்தளமா எழுந்தேரும் மண்டபமா எட்டானல்ல படித்தளமா ஓலைப்பூ சாவடிகள் பத்தாம் படித்தளமா பளிங்குமா மேடைகளா ஆனகட்டு மண்டபமா குதிரகட்டு லயங்களுமா உச்சவடி பிச்சாவடி முன்னிருப்பு சாவடிகள் பாலோடு பவுசோடு சீரோடு சிறப்போடு பாலோடு பவுசோடு சீரோடு சிறப்போடு பவிசோடு சீரோடு சிறப்போடு ஆண்டு வருகிறார் பாலோடு பவிசோடு சீரோடு சிறப்போடு செல்வத்தோடு ஆண்டு வருகிறார் நாகராஜ. அப்படியே அவன் ஆண்டு வருவனாலை எல்லாமும் ஏகமாயிருக்கிறது நாகராஜனுக்கு. நாகராஜ மன்னனுக்கு சொத்தால் குறையில்லை, சுகத்தால் தாழ்வும் இல்லை, மன்னால் குறையில்லை, மனையால் தாழ்வும் இல்லை, எல்லா செல்வமும் ஏகமா இருக்கிறது நாகராஜனுக்கு. ஆனால் ஒரு செல்வமானது குறைந்து இருக்கிறது. என்ன செல்வம் ஐயா? என்ன செல்வம் குறைந்து இருக்கிறது? மாலையிட்ட நாள் முதலா மைந்தன் ஒன்று இல்லை ஐயா, கைவிடித்த முதலா கண்மனித முப்பேறு முடிதறிக்க பேரு வயலாச்சு நாடார மதலையில் 50 வயலாச்சு 50 வயலாச்சு அரசாட மதலையில் 50 வயலாச்சு 50 வயலாச்சு அரசாட குழந்தை இல்லையா மண்ணிருந்து என்ன செய்ய மண்ணையாள மதலையில் சொத்திருந்து என்ன செய்ய சொத்தாள குழந்தை இல்ல எல்லா செல்வம் உண்டு நாகமுடி அரசனுக்கு எல்லா செல்வம் உண்டு ஏண்டுவதற்கு மதலை இல்ல எல்லா செல்வம் உண்டு எல்லா செல்வம் உண்டு ஏந்துவதற்கு மதலை இல்லையா
சொல்லும் இருக்கு, ஆனா ஏண்டுதற்கு முதலை இல்லை. முதலை இல்லை. சொத்து உண்டு, சுகம் உண்டு, மண்ணு உண்டு, மனையும் உண்டு, மனையும் உண்டு. 56 தேசமெல்லாம் அரசாள முதலை இல்லையே. 56 தேசமெல்லாம் அரசாளுவதற்கு அவனுக்கு முதலையானது இல்லை. முதலையானது இல்லை. குழல் இனிது யாழ் இனிது என்பர் தம் மக்கள் மழலை சொல் கேளாதர் சொல்லியிருக்கிறார். குறைத்திருக்கிறார்களே, இப்படிதானா? ஆமா. அப்படியானால் அந்த குழந்தை செல்லம் இல்லாமல் இருக்கிறான் அந்த நாகமுடி அரச மன்னன். குழந்தை இல்லாத குறையானது பெரும் குறையாக அவன் கருதவில்லை. நாட்டு மக்களை தன்னுடைய குழந்தைகளாய் பாவித்தவன் நாகராஜ மன்னன். ஆனால் பெண்ணின் மனம் அப்படி அல்ல. நாகமுடி அரச மன்னனாய் பட்டவன் தன்னுடைய திருநாட்டிலே மக்களுடைய குறைகளை தீர்த்து அரண்மனை வருகிறான். நாகராஜனை கண்ட பொழுது நாகக்கன்னி பெண்குடுதல் எப்பொழுதும் சிரித்த முகமாய் நாகராஜனை வரவேற்று பாத பணிவிடைகள் செய்து உண்ண அமுது கொடுத்து கணவனுக்கு உண்டான பணிவிடை செய்வது வழக்கம். இன்று அம்மாள் மௌனமாக இருக்கிறாளே. வாவென்றும் கேளாமல் வந்தனங்கள் செய்யாமல் ஏனென்றும் கேட்காமல் எழுத்து மொழி உரைக்காமல் மௌனமாய் இருப்பாளா நாகக்கன்னி பெண்கொடியா. அந்த நாகராஜன் நானும் கொண்டு என் மகளே பெண்மையிலே எந்த வார்த்தை சொல்ல கேளா. ஒரு நாளும் இல்லாத திருநாள் அறுப்பதல்ல வாழாத திருமுகம்டா வாடி இருப்பதென்ன வாடாத திருமுகம்டா வாடி இருப்பதென்ன வாடாத திருமுகம் பாடி இருப்பதை கண்டான் நாகராஜ மன்னன். இப்பொழுதுதான் சொல்கிறாடி, அம்மா நீ மௌனமாக இருப்பதன் காரணம் என்னவோ மன்னா? இதுவரை இல்லாத ஒரு குறை என் மனதிலே பெரும் குறையாக தோன்றுகிறது. என்ன சொல்லுகிறாய்? உனக்கு நான் ஒரு குறையும் நான் வைத்ததே கிடையாதம்மா. மாட மாளிகை கூட கோபுரங்கள் ஏராளமா இருக்குது, ஏராளமாய் சொத்து சுகங்கள். மன்னன் என்ன கேட்கவே செய்யணும்? நாகலோக பட்டணம் செல்வ செழிப்பாய் இருக்கிறது, நீ ஏன் வருத்தமாயிருக்கிறாய்? ஏன் மௌனமாக இருக்கிறாய்? அப்பொழுதுதான் சொல்லுகிறாள் இந்த பெண்கொடியாள். என்ன வார்த்தை உரைக்கிறாள்? நாகக்கன்னி பெண்கொடியாள் சொல்லுகிறான். அந்த நாகராஜன் இடமதிலே என்ன சொல்லுகிறாள் பாருங்கள். வார்த்தை உரைக்கிறாள். எந்தரத்து பெண்கள் எல்லாம் 7 பிள்ளை தாயானா. எந்தரத்து பெண்கள் எல்லாம் 7 பிள்ளை தாயானா. மலடி மலடி என்று மாநிலத்தில் பெயர் எடுத்து இருசி மலடி என்று எல்லாரும் பேசலாச்சு. மலடி வட்டம் ஆர்வதப்பம் வரம் கிடைப்பதப்போ அந்த கணவனோட முன்னாலே அழுது புலம்புகிறான். நாகக்கன்னி அழுது புலம்புகிறான். கணவனோட முன்னாலே அழுது புலம்புகிறான். மாலையிட்டு நாளாச்சு
மைந்தன் ஒன்று இல்லை கைப்பிடித்த நாளாச்சு கண்மணி இல்லை இல்லை மன்னா எந்தரத்து பெண்கள் எல்லாம் 7 பிள்ளை தாயானா நான் மட்டும் மலடி மலடி என்று மாநிலத்தார் பேசுகிறாள் எரிசி மலடி என்று எல்லோரும் பேசுகிறாள் மன்னா என் மலடி பட்ட மாறுவதப்பம் 5 வரம் கிடைப்பதம் எப்போ எப்போ கணவனுடைய இடமதிலே அழுது புலம்பி சொல்லுகிறாள் என்னெல்லாம் சொல்லுகிறா பாரு வார்த்தை உரைக்கிறாள் ஆண்டவா பகவானே மன்னா எப்படி அழுது புலம்புகிறான் எப்படி கொள்ளையில ஓர் மரம்மா கொள்ளையில ஓர் மரமா குளகுளைய காய்க்கும் மரம் குளகுளைய காய்க்கும் மரம் குளகுலைய காயாமல் குளத்திலையும் தாழ்வாடு எல்லையிலே ஓர் மரமா எழக்க காய்க்கும் மரம் எழக்க காயமேளே எழக்க காயமேளே இனத்திலையும் தாழ்வானே எழக்க காயமேளே எழக்க காயமேளே இனத்திலையும் தாழ்வானே அங்கு சாலையிலே ஓர் மரமா சாதிக்க காய்க்கும் மரம் சாதிக்க காயமேளே சனத்திலையும் தாழ்வானே என்கனவன் ராஜமன்னா எனக்கு வாய்த்த ஆனநாதா ஆசை மன்னனே மன்னா அன்புக்கு புகழ்ந்தானாதா முத்து போலே கண்ணீரைத்தான் முகங்கள் எல்லாம் சோரையிட்டான் போல கண்ணீரைதான் கண்ணீரைத்தான் முகங்களெல்லாம் சோரைதான் கணவனோட முன்னாலே பக்கமெல்லாம் சோரை விட்டார் அழுது புலம்புகிறான் அம்பிகை ஆறாத துயரம் கொள்கிறாள் என்னெல்லாம் சொல்லி அழுகிறான் என்ன அடி அப்பா மன்னா ஆண்டவா பகவானே பரம்பொருளாரே கணவா சிவன் எல்லாம் கொடுத்தும் பிள்ளை என்ற ஒரு செல்வமானது கொடுக்காமல் போனது ஏனோ மதனை செல்வம் என்று குறைய வைத்திருக்கிறானே குப்பியிலே மேய்ந்து வரும் குறுங்கோழி மலடாஜோ ஆச்சோ வேலியிலே மேய்ந்து வரும் வெள்ளாடு மலடாஜோ மலடாச்சோ மந்தையிலே மேய்ந்து வரும் மாடும் மலடாச்சா ஆச்சோ அதுகளெல்லாம் குஞ்சுகளோடும் குட்டிகளோடும் வாழ்ந்து வரும் வேளை நான் மட்டும் மலடி மலடி என்று மானிடத்தில் பெயர் எடுக்க காரணம் என்ன 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 மன்னா நாகராஜன் இடம் மதியிலே அழுது புலம்பி சொல்லுகிறாள் என்ற நாகக்கன்னி பெண்குடியாள் எல்லா செல்வமும் எல்லா மக்களுக்கும் ஆமா எல்லாம் கொடுத்தாண்ட ஆண்டவன் பிள்ளை வரம் கொடுக்காதற்கு இன்னும் என்ன காரணங்கள் உண்டோ ஏது காரணம் உண்டோ எனக்கு மழை பெய்த நல்ல முத்தத்தில மழை பெய்த முத்தத்தில மண்ணளம்ப மதலை இல்லையே மண்ணளம்ப மதலை இல்லையா எனக்கு மண்ணளைந்த நல்ல கை நாளே மண்ணளைந்த நல்ல கை நாளே எனக்கு மடி பிடிக்க நல்ல மதலை இல்லையே மடி பிடிக்க நல்ல மதலை இல்லையா நிறகுடத்து எங்களம்ப மதலை இல்லையா கறி கரைக்கும் நல்ல தேங்காயில கையேந்த எனக்கு மதலை இல்ல கரை கரைக்கும் தேங்காயில கையேந்த மதலை இல்லையா அத்தங்கர போனேன் ஆனால் அழுது வர பிள்ளை இல்ல ஆத்தங்கரை போனேன் நான் அழுது வர பிள்ளை இல்லையா
குளத்தாங்கர போனேன் நான குடந்தூக்க முதலை இல்ல குளத்தாங்கரை போற நான குடந்தூக்க முதலை இல்லையா காத வழி போனேன் நானா கைபிடிக்க முதலை இல்ல புறவழி போனேன் நானா தொடர்ந்து வர முதலை இல்லை நாம் காலம் சென்று போனோமானா 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 கருமம் செய்யும் முதலை இல்லை காலம் சென்று போனோமானா போனோமானா கருமம் செய்ய குழந்தை இல்லையே மன்னா குழந்தை இல்லையே அழுது தொழுதாடு அழுது தொழுது ஆறாத தீரம் கொண்டு நின்றால் பெண்குடி பெண்குடியாள் இந்த மனைவிக்கு நாம் என்ன ஆறுதலை சொல்ல போகிறோம் அம்மாவை கூட அழகா சமாதானப்படுத்திடலாம் ஆமா மனைவியை சமாதானப்படுத்த கொஞ்சம் கஷ்டம்தான் இருந்தாலும் சமாதானப்படுத்தி தான் ஆகணும் வேற வழி இல்லைல்ல கடைசி காலம் கஞ்சி ஊத்த அது ஒரு ஜீவன் தான் இருக்கு அதனால எப்படினாலும் கொஞ்சம் அனுசரணை பண்ணி தான் போய் ஆகணும் அந்த பெண்குடியால் நாகக்கன்னி பெண்குடியாளுக்கு ஆறுதலை தேறுதலை சொல்ல வேண்டும் அல்லவா சொல்ல வேண்டும் அல்லவா இந்த நாகராஜன் எப்படி சொல்லுகிறான் என்ன வார்த்தை உரைக்கிறான் நம்ம ஒண்ணுக்கு மஞ்ச வேண்டாம் ஒரு கவலை கொள்ளவே ஆண்டவன் இருக்க மட்டும் அனுவளவும் விலகாரம்மா சிவனாரி இருக்கும் மட்டும் சிறுதுரம்பு நகராலம்மா நீ அஞ்ச வேண்டாம் வயங்க வேண்டாம் அஞ்ச வேண்டாம் வயங்க வேண்டாம் அவளை அறி சொல்ல வேண்டாம் அஞ்ச வேண்டாம் வயங்க வேண்டாம் அஞ்ச வேண்டாம் மலைய வேண்டாம் அவளை அறி சொல்ல வேண்டாம் விலகாதம்மா சிவனார் இருக்கு மட்டும் சிறு திரும்பவும் நகரார் சிறு திரும்பவும் நகரார் பேரழகு இன்பம் பிணி மூப்பு சாக்கார் சார்காலம் இந்த ஆறும் கருவில் அமைந்தபடி அணு விலகும் விலகாது இன்னாருக்கு என்னதென்று எழுதி வைத்தானே சிவபெருமான் ஈசன் முகடனே இல்லம்மா அவன் மூடனே அல்ல கோட்டையில் பெண் பிறந்தாலும் போட்ட புள்ளி ஒரு காலம் மாறாதம்மா குழந்தை உண்டு என்று எழுதியிருந்தால் உண்டு இல்லை என்று எழுதியிருந்தால் இல்லை இல்லை அதனால் நீ அதனை நம்பி கவலை கொள்ளார் ஒரு கவலைப்படாதம்மா எழுத்து எதுவாக இருந்தாலும் எண்ணம் செம்மையானால் எல்லாம் கிடைக்கும் மனம் செம்மையானால் மந்திரம் தேவையில்லை என்று திருமூலர் உரைத்திருக்கிறார் குறையை நினைத்து இறைவனிடத்திலே அழுது புலம்பாரே நிறையை நினைத்து ஆனந்த கண்ணீர் வடி நல்ல கண்ணு நல்ல காலு நல்ல கை வாய் நல்ல மூக்கு சாப்பிட்றதுக்கு நல்ல வயிறு எல்லாம் கொடுத்துருக்குறாம் இல்லையா கை கால் சுகமா முதல்ல அதுக்கு நன்றி தெரிவிக்கணும் எந்த எதிர்பார்ப்புமே இல்லாத ஒரு தாயையும் தகப்பனையும் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறானே அந்த பகவான் அதற்கு ஒரு நன்றி தெரிவிக்கணும் இந்த உலகத்தில் நடக்கும் ஒவ்வொரு செயலுக்கும் ஆண்டவனுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிட்டே இருக்கலாம் ஆனா நம்ம நன்றி தெரிவிக்கவே மாட்டோம் மறுபடியும் எதையாவது கேட்கலாம்னு தான் ஓடி வருவோம்
அதனால் இந்த நாகமுடி அரச மன்னன் சொல்லுகிறான். என்ன வார்த்தை உரைக்கிறார்? எப்படி சொல்லுகிறான்? நீ அழ வேண்டாம், ஆவலாதி சொல்ல வேண்டாம் என்று சொன்ன வேளை, சொல்கின்ற வேளை எப்படி மன்னா சொல்லாமல் இருக்க முடியும்? ஒவ்வொருவரும் இழித்து பழித்து பேசுகிறார்கள் அல்லவா? பேசுகிறார்களே. பிள்ளை எல்லாம் பாவி என்று பெரியோர்கள் பேசுகிறார். பிள்ளை எல்லாம் பாவி என்று பெரியோர்கள் பேசுகிறார். மதலை எல்லாம் பாவி என்று மறையோர்கள் பேசுகிறார். மதலை எல்லாம் பாவி என்று மறையோர்கள் பேசுகிறார். குழந்தை எல்லாம் பாவி என்று பாவி என்று பாவி என்று குவளையத்தர் சொல்லுகிறார் குவளையத்தர் சொல்லுகிறார் குழந்தை எல்லாம் பாவி என்று பாவி என்று பாவி என்று குவளையத்தர் சொல்லுகிறார் குவளையத்தர் சொல்லுகிறார் அந்த பிள்ளையில வாடலில பெரியோர்கள் வருவார்களா? பிள்ளையில வாசலில பெரியோர்கள் வருவார்களா? மதலையில வாசலில மறையோர்கள் வருவார்களா? மதலையில வாசலில மறையோர்கள் வருவார்களா? குழந்தையில வாசலில குழந்தையில வாசலில குவளையத்தான் வருவாரோ? குழந்தையில வாசலில குவளையத்தோர் வருவார்களா? குழந்தையில்லா வாசலில் குடையத்தார் வருவாரோ? வருவார்களா? முன்னால ஒண்ணு பேசுவா, பின்னால ஒண்ணு பேசுவா. அழகா பேசுவாப்புல இல்லையா? என் அம்மா குழந்தையாரு, என் மருமவள மகளே, பிள்ளை கல்யாணம் வச்சிருக்க வந்துரு அப்படின்னு பத்திரிக்கை வச்சு அழைக்கிறது. தாலி கட்டுற நேரத்தில் இந்த அம்மா ஆசையோட முன்னால போய் நிற்கும். கொஞ்சம் மாதிரி அறிவு இருக்கா? பின்னால வந்து நிற்கலாம்ல. பிற எதுக்கு நம்ம பத்திரிக்கை வச்சு அழைக்கணும்? எதுக்கு சபையில் விட்டு கேவலப்படுத்துறதுக்கா? அந்த எண்ணங்களை மாற்றினாலே போதும். அதனால் மலடி மலடி என்று மாநிலத்தில் நான் பெயர் எடுத்தேன். மலடி விட்டு மாறணும். அதற்காய் ஒரு பிள்ளை வரும் இறைவன் தர வேணும் என்று கேட்கிறார். நான் அப்படி என்ன பாவங்களை செய்து விட்டேன்? இறைவன் எனக்கு பிள்ளை தராமல் போய்விட்டான். நான் நண்டியத்தான் அடித்தேன், அறக்கொடுமை செய்தேன், கொத்த குறைத்தேன், ஒரு மரக அளந்து கந்தகத்தம் பாலிடாமல் கரண்டேன உண்டேனா பச்சுவாலம் கூண்டுக்குள்ளே கூண்டுக்குள்ளே பாம்பை பிடித்து அடைத்தேனா அடைத்தேனா கூண்டுக்குள்ளே நல்லோருட மனமதைத்த நடுங்க நானோ செய்தேன நல்லோருட நஞ்சை நானோ விதைத்தேனா பாப்பாரையே பால் பேசுவையே ஒரு பாவம் செய்யலையே ஒரு பாவம் நமதனுக்கு மதலை இல்லையே நமதனுக்கு மதலை இல்லையே ஒரு பாவம் செய்யலையே ஒரு பாவம் செய்யலையே நமதனுக்கு
முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும். விளையும். தினை விதைத்தால் தினை அறுப்பான், வினை விதைத்தால் வினை அறுப்பான். வினையதான் அறுப்பார். அதனால் முன்னால நடந்தது என்னன்னு தெரியாது, பின்னால என்ன நடக்க போதுன்னு தெரியாது. நடப்பதை நலமோடு வாழ கற்றுக்கொள்ளுங்கள். நடந்து முடிந்ததையும் நடக்க போவதையும் எண்ணிக்கொண்டிருந்தால் நடந்து கொண்டிருப்பது கெட்டு போயிடும். வாழும் வரை சந்தோஷமா வாழ்ந்துரு, எந்த சிந்தனையோடு இருக்காத, தூக்கி தூர போட்டுரு, ஃப்ரீயா இரு. நீ சிந்திச்சாப்புல எல்லாம் மாறிற போதா, நீ அழுதாப்புல எல்லாம் மாறிற போதா. ஆனா ஒண்ணு தெரியணும், ஏதாவது இறைவன்கிட்ட வேண்டி நின்னோம்னா நல்ல பிடிவாதம் பிடிக்க தெரியணும். என்ன ஆனாலும் சரிதான், அதை வாங்காம உன்னைய விடவே மாட்டேன்னு பிடிவாதமா நிக்கணும். என்ன நிக்கலாம் இல்லையா? இறைவனிடம் மட்டும்தான் பிடிவாதம் பிடிச்சு நிக்கணும். நீ தந்தாதான் போவேன், இல்லை போக மாட்டேன்னு. வேற யார்கிட்டையும் நிக்க முடியாது, நின்னாலும் கிடைக்காது. கடவுள்கிட்ட பிடிவாதம் பிடிச்சு நிக்கணும். நான் ஐஏஎஸ் ஆயே தீரணும், அதுக்குண்டான மூளையும் அறிவும் எனக்கு தந்து படிக்க வச்சு என்னை அது சீட்டில் உட்கார வைக்கிறது அவன் பொறுப்பு. பிடிவாதமா இறுக்கி பிடிச்சிட்டு அவன்கிட்ட கேட்கணும், தருவான், கண்டிப்பா தந்துடுவான். உன்னுடைய மனதினுடைய வலிமை என்னன்னு யோசிப்பான். அது நல்ல வைராக்கியமா இருந்துச்சுன்னா ரொம்ப அவன் விட்ட நின்ன நிலையில விட்டு மாறாமல் இருக்கிறான்னு தந்துடுவான். ஆமா, இனிதான் 6ஆம் கிளாஸ் பாஸ் ஆகணுமா? வாழ்த்துக்கள் சித்தப்பா, 50 வயசுல தான் 6ஆம் கிளாஸ் பாஸ் ஆகணுமா? நல்ல வேலை, இனிமேதான் கையெழுத்து போடணும், ஆனா அண்ணாவுன்னு சொல்லாம போனியல. அதனால இந்த பாலகராய்ப்பட்டவனுக்கு அந்த நாகமுடிய அரசவன நாகக்கன்னி பெண்குடியாளும் அழுது புலம்பு வேலை சொல்லுகிறாள். இந்த நாகராஜன் என்ன வார்த்தை உரைக்கிறார்? ஏராளமான பொன்பொருள்கள் ஆண்டவன் தந்திருக்கிறார். அதனால் அந்த பொன்பொருள்களை வைத்து தான தர்மம் செய்யலாம் என்று வருகிறான். அவன் அன்னம் என்று கேட்டவர் சத்திரத்தை கட்டி வைத்தார். பாலில்ல பிள்ளையருக்கு பால்வாடமும் கட்டி வைத்தான். அவன் அந்தன வேதியர்க்கு அரசமரம் படித்துறையா காதத்துக்கு காதவழி கல்வண்டவன் கட்டி வைத்தான். அவ தூரத்துக்கு தூர வழியே கட்டி வைத்தான். அவன் தூரத்துக்கு தூர வழி கட்டி வைத்த அவன் சுமை கொண்டு வரவர்க்கு சுமை தாங்கி கட்டி வைத்தான். அன்னதானம் அடைதான் பூதானம் கோதானம் பூமிதானம் புண்ணியதானம் 32 தான தர்மம் 32 தான தர்மம் செய்தானே நாகராஜன். 32 தான தர்மம் 32 தான தர்மம் முறையாக செய்து வாரா. வகையான தான தர்மங்களை செய்தான், செய்து வருகிறான். ஆனாலும் குழந்தை கிடைக்கல. எதற்காண்டி? தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும் என்று சொன்னா. ஆனாலும் அந்த தானமும் தர்மமும் உதவாமல் நிற்கிறது. மன்னனாய்ப்பட்டவன் யோசிக்கிறான், ஆகா இதை விட நாம் எதை செய்துவிட முடியும்? தானமும் தவமும் செய்தால் வானவர் நாடு வழி திறந்துவிடும் என்று சொல்வார்களே, குறைப்பார்களே. தானம் செய்தாலும் வழி பிறக்காமல் இருக்கிறதே எப்படி? என்ன காரணம்? இப்பொழுதுதான் பார்க்கிறான். மனைவியினுடைய திருமுகம் ஏறிட்டு பார்க்கிறான். குழந்தை ஒன்று கிடைத்தால் போதும் என்ற எண்ணத்தை தவிர வேறு எண்ணம் அவள் மனதில் ஓடவில்லை. அப்படியானால் அதை நிறைவேற்றுவது நம்முடைய கடமை அல்லவா?
அந்த நாகமுடி அரச மன்னன் ஒரு என்னமானது எண்ணுகிறான். என்ன எண்ணுகிறான் ஐயா? எப்படிதான் எண்ணுகிறான்? எப்படி எண்ணுகிறான்? நம்ம ஜோதிடரை வரவழைத்து அவன் ஜோதிடரை வரவழைத்து நம்ம ஜாதகத்தை பார்த்திடலாம். ஒரு வார்த்தை படி சொல்லுகளா வடமலை ஜோதிடனை வரவழைத்து என்னுடைய ஜாதக மனைவி பூத்தரதி குறிப்பு தானறிந்து சொல்வதற்கு வடமலை ஜோதிடனை அரவணைக்கு அழைத்து வாரு என்று சொன்ன போது அந்த வந்தகரில் கேட்டு வாரானே வந்திரிடா வனவேகமா வனவேகமா வாரானே மந்திரிதா மந்திரிதா வனவேகமா வனவேகமா ஜோதிடன் அரவணைக்கு வருகிறார். ஜோதிடா நாகலோக பட்டணத்து நாகராஜ மன்னன் உங்களை வரவழைத்தார். அவருடைய ஜாதகம் மனைவி புத்தர் எது குறிப்பு ஆராய்ந்து பார்க்க வேண்டுமா? குழந்தை வரம் இருக்கிறதா இல்லையா என்பதை தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்கு அழைக்கிறார் ஐயா. அப்படியானால் மன்னர் அழைத்தார்னு சொன்னா வராமல் இருக்க முடியுமா? முடியாதுல்ல. மன்னர் கூப்பிட்டு மறுக்க முடியுமா? ஓடி வருகிறேன் என்று வருகிறார். ஜாதக குறிப்பெடுத்து பஞ்சாங்க ஏடெடுத்து ஓலை சுவடி, அந்த நேரம் உள்ள சுவடிகள் தானே, ஓலை சுவடிகள் தான் எடுத்து வரா. ஓலை சுவடி எடுத்துக்கொண்டு மந்திரி வருகிறான். ஜோதிடன் வார வேளை தன்னுடைய அரமனையில் ஜோதிடனை கண்ட போது அவ பாங்குடனே வரவழைத்தார். ஆசனத்தில் அமர செய்தார். தங்காபலம் தட்டு எத்தனைகள் அவ ஜாதகத்தை எழுதுகிறார். வடமலை ஜோதிடரா ஜாதகத்தை எழுதுகிறார். வடமலை ஜோதிடரா அந்த நாகராஜல் ஜாதகமும் நாகக்கண்ணி பிறவி இப்பிறவி ஆண்டாண்டு அரசாலே மண்டு
பாவியையா 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 இப்பிறவி நாகரீனோ 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 பிறவி பாவியையா 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 பிறவி நாகரீனோ 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 நாகராஜா 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 என்னவென்று சொல்வேனையா உன் ஜானகத்தை போன பிறவியில் பாவியாய் இருந்திருக்கிறீர் இப்பிறவியிலே நாகராய் பிறந்திருக்கிறீர் முன் செய்த வினை பின் தொடர்கிறது ஐயா தொடர்கிறது ஐயா என்ன சொல்லுகிறீர் ஜோதிடரே எது சொல்கிறீர்கள் மன்னா சொல்வதற்கு என்ன இருக்கிறது இப்படி எல்லாம் இப்போ உள்ள பிள்ளைகள்கிட்ட பேசினா ஒன்றும் புரியாது அப்படிதானே தூய தமிழ் பேசினால் தமிழ் விளங்காமல் இருக்கிறது புரியவில்லை என்கிறார்கள் சிபிஎஸ்இ பாடமா அதனால் மன்னா பிள்ளை இல்லை உந்தனுக்கு ஏன் இல்லை நீ செய்தவனை யார் உனக்கு பிள்ளை இல்லை என்பதாய் சொல்கிறார் மனைவி பூத்த எது குறிப்பை பார்க்கிற அவன் அதுக்கு மேல குடும்பாவியா இருக்கா இருக்கிறாள் மன்னவன் வேடுவர் குலத்திலே பிறந்து சூழ்மானை கொண்டு கொலை செய்திருக்கிறான் வேட்டையாடி இருக்கிறார் அதனால் அவனுக்கு சூழ் தோஷம் ஆமா பெண்கொடியால் மருத்துவதி வம்சத்திலே பிறந்து கருவில் உள்ள குழந்தைகளுக்கு கருமருந்து கொடுத்து கருகலைப்பு செய்து கொண்டிருக்கிறாள் அதனால் அவளுக்கு கருதோஷம் உனக்கு சூழ்தோஷம் அவளுக்கு கருதோஷம் ஆமா லேசா ஜலதோஷம் பிடிச்சாலே தாங்க முடியலையோன்னா ரெண்டு தோஷம் தலை ஒரு பக்கமா வலிக்கு மூக்கு ஒரு பக்கமா ஒழுகுது தொண்டை ஒரு பக்கமா காருது நெஞ்சு ஒரு பக்கமா எரியுது குடிக்கிற தண்ணி உடம்புக்கு ஒத்துக்கலனாலே என்னென்னலாம் நடக்கு ஆமா தோஷம்னா என்ன செட் ஆகலைன்னு அர்த்தம் தமிழ்ல பொருந்தவில்லைன்னு அர்த்தம் அந்த தண்ணீர் உடலோடு மிங்கிள் ஆகல அதனாலதான் என்ன ஆயிட்டு தோஷம் அதே மாதிரிதான் இவர் அவர் செய்த வினை அவரை தொடர்ந்ததால் அது தோஷமாக வந்து நிற்கிறது அப்பா அப்பா அப்படியானால் நான் என்னதான் செய்ய வேண்டும் எது செய்ய வேண்டும் ஏதாவது வழி இருக்கிறதா ஒரு வழி இருக்கிறது பணங்காசு ஏராளமா வைத்திருக்கிறாய் அல்லவா கொஞ்சம் பணத்துக்கு தெத்துக்கு தவிட்டுக்கு பிள்ளைய வாங்கி வளர்க்கலாம் அப்படின்னு சொல்ல வேலை என்ன சொல்லுகிறான் பாரு என்ன உரைக்கிறார் இந்த நாகக்கண்ணி பெண்குடியால் என்ன சொல்லுகிறான் மன்னக்காசுக்கு ஒரு பிள்ளை வாங்கி அவ கடை தெருவில் விட்டோமானா அந்த கடை தெருவோ நிறைந்திடுமோ தெத்துக்கு ஒரு பிள்ளை வாங்கி தெருவேதியில விட்டோமானா தெருவுனல நிறைந்திடுமா தேச சனமெல்லாம் ஒப்புவாரோ அவன் காசுக்கு ஒரு பிள்ளை வாங்கி கடை தெருவில் விட்டுவானா அங்க கடை தெருவும் நிறைந்திடுமோ கண்ட சனங்கள் எல்லாம் ஒப்புவாரோ ஆமத்துக்கு ஒரு பிள்ளை வாங்கி நாம தெருவதில விட்டோமானா அங்க தெருவும் நல்ல நிறைந்திடுமோ நிறைந்திடுமோ அங்க தேச ஜனமெல்லாம் ஒப்புவாரோ நிறைந்திடுமோ
அடுத்தவர்கள் குழந்தையது பாலூட்டி சீராட்டி ரோராட்டி வளர்த்திட்டாலும் தன்னுடைய பிள்ளையாக மன்னனுடைய இடம் அதிலே அதனாக கண்ணிதா சொல்லும் வேளை பெற்றெடுக்க வேண்டும் பிள்ளை தன்னோடு பிறக்க வேண்டும் பிறவி அடுத்தவர் பிள்ளை எல்லாம் பாலும் தேனும் ஊட்டி வளர்த்தாலும் தன் பிள்ளை ஆகாதல்லவா அது தன் பிள்ளை ஆகாதல்லவா அதுபடி பேசுவா பண்ணவன் என்ன பாவத்தை செய்தானோ என்ன கருமத்தை செய்தானோ இறைவன் அவனுக்கு பிள்ளை வரம் கொடுக்கவில்லை என்று முன்னால ஒண்ணு பேசுவான் பின்னால ஒண்ணு பேசுவான் அப்படி ஆனாலே நாம் இனி என்ன செய்யலாம் எந்த விதமானாலும் பிள்ளை ஒன்றுதான் வேணும் என்று அந்த நாகக்கு நீ பெண்கொடியால் பிடிவாதமாக இருக்கிறார் அப்படி பிள்ளை வரம் கொடுக்கணும்னா எப்படி முடியும் எல்லாவற்றிற்கும் மேலாக இறைவன் என்று ஒருவன் இருக்கிறார் திக்கற்றவனுக்கு தெய்வமே துணை என்று சொல்வார்கள் குறைப்பார்களே அங்குமிங்கும் ஓடினாலும் அதை எதை செய்தாலும் குலதெய்வத்திற்கு குறை என்பதை வைத்து விட்டால் குடும்பத்திலையும் குறை இருக்கும் என்பது உண்மை அப்படியானால் இந்த உலகத்திற்கு குலதெய்வமாய் விளங்குபவன் ஆதி அண்டமில்லாத அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை இந்த உலகின் ஈடு இணையில்லாத இறைவனாய் விளங்கும் ஆதி சிவபெருமான் அந்த சிவனாரை நினைத்து நீங்கள் சிவனாரை தான் நினைத்து சிவதவம் அந்த சிவனுடைய செல்ல பிள்ளை ஒன்று அந்த பகவானை பாரதமோ நீங்கள் ஒரு பெண் பிள்ளை வரண்ட அந்த மண்டீரி இடம் அதிலே ஜோதிடல் சொன்ன வேலை நாகலோக மந்திரி நாகமுடி அரசனிடம் தான் நீ இணைந்து அருள்தவம் செய்து வந்தார் ஆங்குழந்தை வரமும் உண்டு சிவனாரை தான் நினைந்து சிவரவம் செய்து வந்தார் ஏற்றவரம் கிடைக்கும் என்று அந்த நாகராஜனிடமதியிலே மந்திரிதா சொன்ன போது ஒரு பிள்ளைக்காக பெரியதவும் அவன் தலையதிலே மொட்டையிட்டு குளித்து நீராடி மருமாத்து தான் உடுத்து அவன் காவி வேஷ்டி சிரசு வேட்டிய கட்டவனாக அவெல்லாம் ஒளித்தோலா ருத்திராஜ மாலை இட்டு ஆரவமில்ல ஆரனில குளிய வெட்டி சாணி கொண்டு தரை வெளியே சந்தன கோலம் போட்டு அந்த கோலமிட்ட நல்ல குளவாலை ஆமை நல்ல
பலகை போட்டு அதன் மேலே மாற்றித்து அவனத்துக்கு மேலே எல்லோ மேலே எல்லோ செப்பு கூட வைத்தானையா செப்பு கூட எல்லோ செவ்வளனி கை வைத்தார் செவ்வளனி தேங்க மேலே எலுமிச்சோங்கனிய வைத்தார் எலுமிச்சோங்கனி மேலே கொலுமிச்சோங்கனிய வைத்தார் கொலுமிச்சோங்கனி மேலே கோழி முட்டை பந்து வைத்தார் கோழி முட்டை பந்து மேலே கொட்டப்பாக்கு வைத்தார் கொட்டப்பாக்கு மேலே எல்லோ கொடுவிலகு வைத்தானையா கொடுவிலகு மேலே எல்லோ மேலே சிறுகடுகு வைத்தானே சிறுகடுகு மேலே எல்லோ செவ்வரலி புஷ்பம் வைத்து அந்த செவ்வரலி புஷ்பம் மேலே செம்பு ஊசி தானோ நாட்டி உச்சந்தாலை மேலே ஒரு காலம் ஊசி மேலே ஒரு காலம் தலைகீழாய் தவம் புரிந்தார் 12 வருட பக்தனாக தவம் இருந்தார் 12 வருட காலம் பக்தனை போல் தவம் இருந்தார் 12 வருட காலம் தவம் இருந்தான் 12 வருடம் தவம் இருந்தாலும் குழந்தை கிடைச்சிருமா? இறைவனுடைய அருள் கிடைக்கும், அதனால் வேண்டிய வரம் கிடைக்கும். 12 வருடம் இருந்த தவம், உண்ணாமல் உறங்காமல் உண்பதை துறந்து உடையவனை நினைந்து உன் உறக்கம் மறந்து சிவமே தஞ்சம் என்று தவம் இருக்கிறார். 12 வருடம் தவம் இருந்தான் அல்லவா? அந்த தவத்தினுடைய மகிமையாலே 13ஆம் வருடம் தன்னரிலே பகவானோட அருளாலே ஆடாத கைலாசம் அங்கும் இங்கும் ஆடுவதையா அசையாத கைலை மேலே அக்கினி சோலையாக வீசுதையா கண்டாளே பார்வதியா பாரமுடன் எது செய்தார் ஒரு நாளும் இல்லாத திருநாள் இருப்பதென்ன இந்த ஆடார கைலை மேலே அங்கும் இங்கும் ஆடுதென்ன அசையாத கைலை மேலே இனி சோலையாக எரியுதையா அந்த பகவானோட இடமதியிலே ஆதிசக்தி கேட்ட போது வாடி அம்மா உமையவளே வார்த்தைப்படி சொல்ல கேளா யார ஒரு மானிடம் என்னை நோக்கி தவம் இருக்கா அவ தவத்தினுடைய மையமையாலே கைலை வரையாடுதடி தவத்தினுடைய மகிமையாலே கைலை வரையாடுதையா
ஆடுகிறது ஆடுகிறது அசைகிறது. இப்படியானால் அந்த மானிடனுக்கு வரம் கொடுக்க நாம் போனோம். போக வேண்டும் அம்மா. பரீட்சை எழுதுனா மார்க் போடணும்ல. அப்பன்னா நம்ம என்ன படிச்சிருக்கோம், பாஸ் ஆகுமோ ஃபெயில் ஆகுமான்னு தெரியும். விரதம் இருந்தா அந்த விரதத்தினுடைய பலன் கிடைக்கணும். தவம் இருந்தா கடவுள் வந்து ஆகணும். 12 வருட காலம் அண்ணன் தண்ணி உண்ணாமல் ஆகாரம் அருந்தாமல் உண்ணாது உறங்காது உடையவனை தான் நினைந்து உட்கார்ந்த இடம் எழுந்தறியாமல் அனுதினமும் சிவமே சிவமே சிவமேன்னு இருந்தா அந்த சிவம் வரணும். அதனால் 13ஆம் வருடம் சிவனார் பட்டவன் சொல்கிறார், உமையால் பூலோகத்திலே மானிடன் என்னை நோக்கி தவம் வருகிறான், அவனுக்கு நான் வரம் கொடுக்க வேணும்னு சொல்லுகிறார். வேண்டும் என்று உரைக்கிறார். படியளக்கும் புதுமைதான் நான் பார்த்ததுண்டு, வரம் கொடுக்கும் புதுமை நான் கண்டதில்லை, அறிந்ததே இல்லை. உங்களோடு வாரேனையா, குட்டி கொண்டு போங்களையா, ஆதிசக்தி சொன்னபோது ஈஸ்வரான சிவபெருமாள் நம்ம இருவரும் போக வேண்டாம், தொண்டு செய்யும் நல்லியைடா வரவழைத்தார் சிவனா வாரமுள்ள நந்தி தேவா வார்த்தை படி சொல்லை கேளா தவம் இருக்கும் அனிடனை கைலை மலையே அழைத்து வாயா சிவனார சொன்ன வேளையே அந்த வார்த்தை காதில் கேட்டு அப்படியே ஆட்டம் என்று சம்மதித்து நந்தி தேவன் மாறானே புலாக சிவையிட அத்துவான கானகத்தில் ஆளரவமில்ல வனமதியில அந்த தவம் இருக்கும் தவசிராதனைய நாளபுறம் தேடி வர சிவனுடைய அருளாலே நம சிவாய மந்திர தவம் இருக்கும் இடத்தை நாடி வருகிறார். என்னவா இருக்கும்? மனிதனை அழைத்து போகுவதற்காக அழைக்கிறான். எப்படி இருக்கிறாமே? காற்றடித்து மணல் குமித்து கரையான் புட்டாய் வளர்ந்திருக்கிறது. ஓங்கி வளர்ந்த கரையான் புட்டதிலே ஓங்கி வளர்ந்த கரையான் புட்டு தன்னதிலே ஓங்கி வளர்ந்த கரையான் புட்டிலே ஓசை வருகிறது. நமசிவாய ஓசை வருகிறது. பல்லெல்லாம் பாசி பற்றி ரோமமெல்லாம் ஜடைகள் பின்ன மூக்கிலே முளைத்த பிள்ளை முக்காலம் கொடி படர, நாவில் முளைத்த பிள்ளை நாற்காலம் கொடி படர 5 தலை நாகம் வந்து அவன் சிறச்சில் அடைகாக்க செந்தலை கருடன் வந்து சில காலம் வாசம் செய்ய கட்டரம்பு சிட்டரமும் காதுக்குள்ளே கூடு கட்ட தவசிநாதனை தான் அழைத்தான். எப்படி அழைக்கிறான்? தவசிநாதா தவத்தை விட்டு எழுந்தறிடா தவசிநாதா தவத்தை விட்டு எழுந்தறிடா இருந்த தவமது போதுமடா ஈசன் உள்ளே நந்தி தேவரையா அந்த வார்த்தையே பகவான் மூடிய கண்ணை ஓடோடி ஓடி வார ஒட்டேதொரு நகரா
என் கூட வருவையா சிவனாரை கண்டிடலா ஏற்ற வரம் பெற்றிடலா நந்தி தேவன் சொன்ன போது அப்படியே நல்லது ஆட்டு மீண்டு சம்மதி புஷ்ப விமானத்தில் இருவேறும் பயணம்மா இருவேறும் பயணம்மா கைலை மலை நோக்கி எல்லாம் இருவேறும் பயணமாடா இருவேறும் பயணமாடா கைலை மலை நோக்கி எல்லாம் இருவேறும் வருகிறார்கள். அந்த கைலாய மலையதிலே பகவான் பார்வதியோடு குழுவிருக்கிறார். அழகு மகனாய் விளங்கும் தபசிநாத நாகராஜன் இறைவனை கண்ட வேளை அடிபணிந்து நமஸ்கரித்து நிற்கிறான். இறைவன் ஆண்டவன் பகவான் கேட்கிறார், அப்பா பகவான் பரம்பொருளே பரம்பொருளே சம்போ மகாதேவா என்று அடிதொழுதார். அடிதொழுது நமஸ்கரித்து நிற்கின்ற வேளையில் சிவனார்களுடைய அப்பா மகனே நாகராஜா எதற்காக என்னை நோக்கி தவம் இருந்தாய்? எதற்காண்டி 12 வருட காலம் பக்தனாய் தவம் இருந்தாய். ஏனப்பா என்னை நோக்கி தவம் இருந்தாய்? என்னை நோக்கி தவம் இருந்தாய். ஒரு பிள்ளை வரும் வேண்டியல்ல இருந்த வந்து இருந்தேனையா வேண்டியல்லோ பிள்ளைக்காக தவம் இருந்தேன் என்று உரைக்கிறார் நாகராஜா மன்னன். தெய்வலோகத்திலே கணக்கு எழுதுகிறான் சித்திரகுப்தன். அந்த சித்திரகுப்தனை அழைத்தடி, அப்பா இவன் ஜானகத்தை பாரு, புரட்டி பாரு, இவனுக்கு குழந்தை கொடுக்கலாமா இல்லையா, இருக்கா இல்லையான்னு பாரு, கொஞ்சம் புரட்டி பாரு ஐயா. அவனுடைய பாவ புண்ணிய கணக்கு எடுத்து பார்க்கிறான். அடி அப்பா, அதனுடைய பலாபலன் எப்படி இருக்கிறது? எப்படி அதனுடைய பலாபலன் எப்படி இருக்கிறது? எப்படி இருக்கிறது? அடி அப்பா, போன பிறவி நீ பாவம் செய்தவனாகவும் இப்பிறவியில் நீ நாகராய் பிறந்தவனாம் சொல்லுகிறானே. அப்பாவியா இருக்கு. 3 பிறவி பிறந்தாலும் உனக்கு முடி தரிப்பதற்கு குழந்தை இல்லை. குழந்தை இல்லை. 4 பிறவிதான் பிறந்தாலும் நாடாள பிள்ளை இல்லை, குழந்தை இல்லையே. எத்தனை பிறவி பிறந்தாலும் உனக்கு பிள்ளையே இல்லைன்னுட்டா. பிள்ளையப்பா, பிள்ளை இல்லை என்பதற்கும் நான் தவம் இருந்தேன். அப்படிதான் சொல்லுகிறான். பிள்ளை இல்லை என்பதற்கு பெரிய தவம் தான், மதலை இல்லையே என்பதற்கு மாய தவம் நான் இருந்தேன் ஐயா. மதலை இல்லையே என்பதற்கு இனி யாரிடத்தில் பகவானே தஞ்சம் என்று உம்மை
நோக்கி நான் தவம் இருந்தேன் உம்மை நோக்கி தவம் இருந்தேன் அம்மாளும் முடியாதானா எங்கு நான் முறையிடுவேன் எதுவுமே ஆகலைன்னா கடவுள்கிட்ட வந்து முறையிடலாம் முறையிடலாம் அம்மா கடவுளே முடியாதுன்னா யார்கிட்ட போய் முறையிட யார்கிட்ட போவேன் பூலோகம் போனால் மனைவியினுடைய முகம் பார்த்தால் அதை தாங்கிக் கொள்ளும் சக்தியும் நமக்கு இல்லை அப்படியானால் பூலோகம் சென்று மனைவி முகம் பார்ப்பதை விட கைலாய மாமலையிலே வாழ்ந்து மடிந்து விடலாம் என்று அதுதான் சரி அந்த நாகராஜனாய் பட்டவன் அவன் பட்டத்து வாழ்வூருவி வாழ்வனை எப்போற கண்டாளே உமைய வல்ல என் மகனே நாகராஜா ஆத்திரப்பட வேண்டாம் அம்மையவள் அழைத்தாலே ஆண்டவனே சிவனாரே கொள்ளாத வல்ல அரக்கனுக்கு மூன்று விரலாலே ஒடுக்கி வரம் கொடுத்ததல்ல மகிடாசுரனுக்கு 1000 வருட காலம் அழியா வரம் கொடுத்ததல்ல இவன் கேட்பது மதலை வரும் அதை தாங்கள் கொடுக்க கூடாதோ பார்வதியால் கேட்ட போது நான் பிள்ளை வரும் நீதானடி அந்த சிவனாரும் அப்படியே சம்மதித்த வேலையிலே ஈசனான சிவபெரும தீர்த்தமும் திருநீர தீர்த்தமும் திருநீர பாங்குடனே கொடுத்தாரே தீர்த்தமுடல் திருநீர உடனே கொடுத்தாரே தீர்த்தமும் திருநீரும் கொடுக்கிறார் ஆதி பகவான் தீர்த்தம் திருநீரை வாங்கி மனமகிழ்ந்து சந்தோஷமா வருகிறார் எல்லா கோயிலையும் தீர்த்தமும் திருநீரும் கொடுப்பா அரை மருந்து நினைச்சா மருந்து இல்லைன்னா தூணில் தட்டி வச்சுட்டு வீட்டுக்கு போயிடலாம் அதில் நன்மை இருக்குன்னா பொட்டணம் போட்டு வீட்டுக்கு கொண்டு போயிடலாம் அப்படி யாரால சந்தோஷம் மனமகிழ்ந்தா அப்படி அப்பா நீ அதிர்ஷ்டக்காரன் பாக்கியசாலி எல்லாருக்கும் குழந்தை வரம் கிடைக்கும் ஆனால் உனக்கு அம்பாலே குழந்தையாக பிறக்கிறா எல்லாருக்கும் கடவுள் வரம் கொடுப்பார் உனக்கு கடவுளே வரமாக கிடைக்கிறார் இதை விட என்ன கொடுப்பன வேணும் உனக்கு சொன்ன வார்த்தை காதில் கேட்டா காதில் கேட்கிறான் சந்தோஷம் மனமையில்ல 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 நாகமுடி அரசமல்லல் நாகமுடி அரசமல்ல அரசமல்ல சந்தோஷம் மனமையில்தான் மனமையில்தான் மனமையில்ல நாகமுடி அரசமன்னல் அரசமன்னல் நாகமுடி அரசமல்ல அரசமல்ல கட்டழகள்
பழக்குமலை செண்பகப்பு பூக்கும் மலை பூக்குமலை பாசி நல்ல படர்ந்த மலை மலை பங்குனிதர் ஓடும் மலை ஓடுமலை நாகராஜன் நாகராஜ மன்னன் சிட்டு பறக்கு மலை செண்பகப்பு பூக்கும் மலை பூக்குமலை பாசி படர்ந்த மலை பங்குனி தேர் ஓடுமலை ஊசி படர்ந்த மலை ருத்திராஜமாகிய மலை மலையான மலை கடந்து ஓடோடி வருகிறான் அந்த நாகலோக பட்டணத்திலே அரண்மனைக்கு வருகிறான் அரண்மனை தன்னதியிலே ஓடி வருகிறான் அல்லவா அந்த நாகராஜன் ஓடி வரும் வேளை கணவனை கண்ட வேளை சும்மா இருப்பாளா பெண்குடியால் என்ன உரைக்கிறாள் சந்தோஷமான வெயில் தான் ஓடி வருகிறாள் கணவனை கண்ட வேளை பன்னி தம்பில் ஜலம் கோரி பாத பணிவிடை செய்வாளா தனிப்பாத விளக்கினாலே தனிப்பாத விளக்கினாலே தழுகை விட்டார் தனிப்பாத விளக்குகிறாள் தனிப்பாத விளக்கினாலே பொண்ணு நல்ல தழுகையிட்டு தழுகை விட்டாள் பொற்பாத விளக்கினாலே அரண்மனையில் வரவழைத்து ஆசனத்தில் அமர வைத்து ஒரு தளவாளை விரித்து அறுசுவை உணவ சிவனாருடைய 2 கண்களை பொத்தும் வேளையில் 14 உலகமெல்லாம் இருளாய் நிறைந்து நின்ற நேரம் தேவாதி தேவர்கள் எல்லாம் திசை மாறி தடுமாறி மனித குலங்கள் எல்லாம் உயிரினங்கள் எல்லாம் திசை மாறி திக்குமுக்காடி நிற்கும் வேளையில் ஈசன் உச்சி கண்ணு வெடிக்குதையா ஈசன் உச்சி பிளம்பு வெடிக்குதையா அந்த உச்சி கண்ணில் தன்னதியில ஒரு மகளி பிறந்து வாரா பிறந்த வேளை தேவி உச்சினி மகாளி பிறந்த வேளை உச்சினி மகாளி அவர்களுடைய தோற்றம் எப்படி இருக்கிறார் ஐயா? அந்த நாகலோக பட்டணத்தில் நாகராஜனுக்கும் நாக கன்னிக்கும் பிள்ளையாய் பிறந்தவர்கள் ஒன்று நாகமாக இருக்க வேண்டும். இல்லையானால் நாகராஜன் நினைத்த நேரத்தில் நினைத்த சிறுவத்தை எடுக்கும் வல்லமை கொண்டவன்.
அதனால் அவர்கள் மானிட ரூபம் வேறு ரூபமாக இருக்கலாம், ஆனால் இவன் கண்ட ரூபம் கண்ட கோலம் இந்த அண்ட புவனம் எல்லாம் நடுநடுங்குமாறு இருக்கிறார். அன்று பிறந்த குழந்தை எப்படி இருக்கிறது? அது வீரப்பல்ல விரிஜடையா, வீரப்பல்ல விரிஜடையா, அலிமார்கள் வெற்றி கொண்ட திருமுகமா, வெற்றி கொண்ட திருமுகமா, அலியம்மா வெற்றி கொண்ட திருமுகமா, வெற்றி கொண்ட திருமுகமா. மாண்டகண்ணு மதிமுகமா, மாண்டகண்ணு மதிமுகமா, மதிமுகமா, முத்தாரம்மா துர்க்கையம்மா, உச்சினி மகாளியே, மனிதரை போல் சுருவங்கள, மனிதரை போல் சுருவங்கள, மதிமுகமா, மண்டக்கண்ண மதிமுகமா, மதிமுகமா, மனிதரை போல் சுருவங்கள, மனிதரை போல் சுருவங்கள. நாலு காலு நாலு காலு நாலு நரசிம்மத்தாரே, நரசிம்மத்த ரூபங்களா, நரசிம்மத்த ரூபங்களா, நாலு காலு நரசிம்ம 1008 108 விரித்த ஜடமுடிய, விரித்த ஜடமுடிய, முத்தாரம்மா துர்க்கையம்மா, உச்சினி மகாளியே, வேற சிறு கோலங்கள, வேற சிறு கோலங்கள, சடமுடிய கோலங்கள, அப்போ நல்ல ஜடையலகி ஹரிராமன் நங்கையம்மா, நல்ல ஜடையழகி அபிராமன் நங்கையம்மா, அவ கோல நல்ல ஜடையலகி கோபாலன் நங்கையம்மா, நல்ல ஜடையழகி கோபாலன் நங்கையம்மா, அவ விரித்த ஜடமுடிய, விரித்த ஜடமுடிய, முத்தாரம்மா துர்க்கை உச்சினி மகாளியே, வேற சிறு கோலங்கள, கோலங்கள, ஜடமுடிய, கோலங்கள, பட்டு போல நவலகு, பட்டு போல நவலகு, துர்க்கை முத்தாரம்மா உச்சினி மகாளியே, பவளம் போல் பல்வலிவா, பவளம் போல் பல்வலிவா, பட்டு போல அவளகு, பட்டு போல அவளகு, அவளகு பவள போல் பல்வழிவா, பவள போல் பல்வழிவா. அவ சுழாயுதம் எடுத்தாடிய, வடக பிறந்தவள, வடக பிறந்தவள, தாயவள, வடதேசம் ஆண்டவள, ஆண்டவள, வடக்க பிறந்தவள, வடக்க பிறந்தவள, பிறந்தவள, வடதேசம் ஆண்டவள, வடதேசம் ஆண்டவள,
தெலுங்கு பெண்ணோ தெலுங்கு பெண்ணாளே முத்தாரம்மா துர்க்கை உச்சினி மகாளியே இளத்தை ஆள்பவளே ஆள்பவளே தெலுங்கு பெண்ணா தெலுங்கு பெண்ணா முத்தாரம்மா அகிலத்தை ஆள்பவளே அகிலத்தை ஆள்பவளே நாகலோகப்பட்டணத்தில் காளிமார்கள் இன்பமோடு அவதரித்து வருகிறாள் முத்தாரம்மை துர்க்கை உச்சினி மகாளி அட்டகாடி 8 பேரா அகிலமால வருகிறாள்